வணக்கம், நான் உங்கள் ஜிவி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். தினமலர் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. அனைவருக்கும் வணக்கம். தினமலர் நேயர்கள், வாசகர்கள், தினமலர் வெப் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஆக்டராக ஒர்க் பண்ணுறது கூடு விட்டு கூடுதாகிற மாதிரி பிஹெச்டி முனைவர் ஆய்வு பண்ணேன், டாக்டரேட்டும் வாங்கிட்டேன். என்னுடைய உண்மையான பேர் வேல்முருகன் தங்கசாமி மனோகர் சார்லி. ரேரான ஒரு ஆர்டிஸ்ட் நான். யங் ஜெனரேஷன்ட்ட பேஷன் ரொம்ப உண்டு. ஓகே, பிடித்த வேலை களைப்படைய செய்யாதுன்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடித்தது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு நடிகன் தான், அப்படி சொல்லிக்கிடலாம், தப்பு இல்லை. மேடை நாடகம், வீதி நாடகம், வானொலி நாடகம், குறும்படம், முழுநீள திரைப்படம், இப்படி ஊடகத்துடைய எல்லா வடிவங்களையும் ஆஸ் அன் ஆக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்டராக ஒர்க் பண்ணுறது கூடு விட்டு கூடுதாகிற மாதிரி வேறு வேறு பாத்திரங்கள் செய்கிறது. ஸோ அதனால் ஈடுபாடோடு எனக்கு செய்கிறதுனால ஒரு நெடிய பயணம் மாதிரிலாம் தெரியாமல் சுறுசுறுப்பாக என்னால் இயங்கிக்கிட்டே இருக்க முடியுது. என்னுடைய உண்மையான பேர் வேல்முருகன் தங்கசாமி மனோகர் சார்லி. ஒரே வரியில் சொன்னால் விடிஎம் சார்லி. ரெண்டாவது வரியில் சொன்னால் வேல்முருகன் என்னுடைய தாத்தா பேர், அவருடைய புதல்வர் தங்கசாமி, அவருடைய புதல்வர் மனோகர். மனோகருங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் கொண்டாடக்கூடிய சார்லியாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். பெயரை மாற்றி தமிழ் சினிமாவில் என்னை ஈன்றெடுத்த தாய் என்னுடைய ஆசான் திரு கே பாலச்சந்தர். ஓகே, நான் படித்தது கோவில்பட்டி நாடார் நடுநிலைப்பள்ளி, அதுக்கடுத்து நாடார் உயர்நிலைப்பள்ளி, அதுக்கடுத்து ஜிவிஎன் கல்லூரி. இந்த மூன்றுமே கோவில்பட்டியில் படித்தேன். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறையா ஆக்ட் பண்ணுவேன். அப்புறம் சினிமாவில் ஆஸ் அன் ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, சார் நீங்கள் இவ்வளவு ஆத்தென்டிக்காக ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏதாவது பட்டப்படிப்பு ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு. ஸோ எப்போல்லாம் சின்ன சோர்வு வருகிறதோ, எப்பொழுதுமே ஒரு நடிகனுக்கு நிமிர்வு வேணும், ஒரு சின்ன என்னை நானே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கும், டு கெட் எனர்ஜைசேஷன், அதுக்கு நான் படிப்பை தான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அப்படி படித்தது தான் எம்ஏ வரலாறு. அதுக்கடுத்து எம்ஃபில் பண்ணேன். எம்ஃபில்லில் தமிழ் திரைப்பட வளர்ச்சிக்கு நகைச்சுவை நடிகர்களின் பங்களிப்பு 1937 67 வரை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே உள்ள ஒரு ஆய்வு சப்மிட் பண்ணேன். நான் தீசிஸ் டெசர்டேஷன் பண்ணேன். அதோடு நிறுத்தியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விதி யார விட்டது. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள், அப்புறம் உச்சரிக்கப்படாத நிறைய நகைச்சுவை கலைஞர்கள் என் கண்ணுக்கு முன்னாடியே பார்க்க முடிஞ்சது. உதாரணமாக பசி நாராயணன், லூஸ் மோகன், ஏ வீரப்பன், இந்த மாதிரி சாதனை பண்ண நிறைய கலைஞர்கள், எம்ஆர்கே, இந்த மாதிரி பெரிய பெரிய நகைச்சுவை கலைஞர்கள்லாம் வெளியே அடுத்த தெருவுக்கு கூட தெரியாத மாதிரிலாம் மறைக்கப்பட்டதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சது. ஓஹோ, அப்போ உச்சரிக்கப்படாத கலைஞர்களை உறக்க உச்சரிக்கணுங்கிறது நோக்கத்தோடு நான் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை அப்படின்னு பிஹெச்டி முனைவர் ஆய்வு பண்ணேன். சென்ற மாதம் அதை நல்லபடியாக நிறைவு செய்து டாக்டரேட்டும் வாங்கிட்டேன். ரெண்டாவது விஷயம், முதல் பட வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் நாடகங்களில் நடித்ததுனால வந்ததா, இல்லை உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்பால் நீங்கள் தேடி போய் கிடைச்ச வாய்ப்பு? முதல் பட வாய்ப்பு நான் நடிகராக இருந்ததுனால கிடைத்த வாய்ப்பு. நான் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 19வது வயதில் 1980 இந்திய அரசு கலைஞராக செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் 1980 ஜாயின் பண்ணேன். அப்போது நிறைய மேடை நாடகங்கள் நாங்கள் நடிக்கணும். ஒரு நாள் லைப்ரரியில் கொண்டு போய் புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு வரும் பொழுது சோவியத் கலாச்சார மையத்தில் இன்டர்நேஷ்னல் ஹியூமர் கிளப் அப்படிங்கிறவங்க ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேடையில் ஏறி நான் மோனோ ஆக்டிங் அண்டு மைமிங் எல்லாம் பண்ணேன். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் அதிர்ஷ்டவசமாக
கலாகேந்திரா ப்ரொடியூசர் திரு கோவிந்தராஜன். ஸோ அவர் தான் என்னுடைய ஆசான் திரு கே பாலச்சந்தர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ யார் முன்னாடியும் ஆக்ட் பண்ணியெல்லாம் காட்டாத, சினிமா வாய்ப்பெல்லாம் தேடி அலைய வேண்டாம், நான் உன்னை பெயரை மாற்றி அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ நான் நடிகராக இருந்த காரணத்தினால தான் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பத்தில் சார்லி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட படங்கள் என்னென்ன படங்கள் சொல்லுங்கள்? என்னுடைய அடையாளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வி.கே. ராமசாமி, சுருளிராஜன், நாகேஷ், சந்திரபாபு, எண்ணற்ற நகைச்சுவை ஜாம்பவான்கள், தங்கவேலு வரைக்கும் ஜாம்பவான்கள் எல்லாருமே முதல் படத்தில் முதியவருடைய வேஷத்தை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொய்க்கால் குதிரை படத்தில் நான் கவிஞர் வாலியுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அவருடைய நண்பராக பண்ணதுனால ஓல்டு கெட்டப் தான் பண்ணேன். பொய்க்கால் குதிரை, அண்ணே அண்ணே, பூவிலங்கு, அச்சமில்லை அச்சமில்லை, இதெல்லாம் என்னுடைய துவக்க கால படங்கள். அதுக்கு பிறகு நடிகர் திலகத்தோட நாம் இருவர், கமல் சார் கூட எனக்குள் ஒருவன், இந்த மாதிரி படங்கள்லாம் துவக்க காலத்தில் வந்தது. என்னுடைய அடையாளம் அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் பூவிலங்கு இந்த மாதிரி வெற்றி படங்களாக அமைய உதயகீதம் எல்லா படங்களையுமே அந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து கிடைத்தது. பட்டு ஃபாசில் சாருடைய பூவே பூச்சூடவா, விக்ரமன் சாருடைய பூவே உனக்காக, அமீர்ஜான் சாருடைய வண்ணக்கனவுகள், இந்த மாதிரி பல நல்ல படங்கள் எனக்கு ஆரம்பகால அடையாளங்களாக அமைஞ்சது. நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்னா யாரை சொல்லலாம்? நிறைய விஜய் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்னா யார் கூட காம்பினேஷன்? நிறைய இவங்க கூட தான் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன், அதிக படங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு குறிப்பிட்டு இல்லை. ஏன்னா எல்லா ஹீரோக்கள் கூடயும் கார்த்திக் சாரு, முரளி, ஆனந்த் பாபு, அப்புறம் அந்த பேட்ச், அப்புறம் மோகன் சாரு, ஸோ அந்த மாதிரி எல்லா ஹீரோக்கள் கூட ஹீரோயின் கூட எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எது சந்தோஷமான விஷயம்னா, நான் நடிகர் திலகம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இளைய திலகம் பிரபுவனம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருடைய சன்னு விக்ரம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய நண்பர் நாசர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருடைய சன்னு கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி அது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்பா கூடயும் ஒர்க் பண்ணி, தியாகராஜன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரசாந்த் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், விஜயகுமார் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அருண் விஜய் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி இது ஒரு ரேரான ஒரு ஆர்டிஸ்ட்டு நான். அந்த விதத்தில் பார்த்தா குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒர்க் பண்ணால் அவங்க அப்பா, பையன், பேரன் 3 பேர் கூடயுமே அதிக படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது இப்போ நினைத்து பார்க்கும் பொழுது, ஓஹோ, இது எல்லாமே சுகமாக தானே இருந்தது. ஐ நெவர் ஃபீல் டயர்டு ஒயில் ஐம் ஒர்க்கிங் வித் திஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிறது உணர முடிஞ்சது. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது சமீபத்தில் மாநகரம் படம் பண்ணது, அப்புறம் கிருமி, அல்போன்ஸ் புத்திரனுடைய நேரம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை எனக்கு கிடைச்சது. இப்போ ரீசெண்டாக வெள்ளைப்பூக்கள் படம் கூட யூஎஸில் வச்சு எடுத்தாங்க. அந்த படம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தமிழ் சினிமாவுக்கு. உறுதியாக ஒரு வெற்றி படத்தில் ஒரு சேலஞ்சபிளான ரோல், அதாவது கொஞ்சம் அடுத்தவர்களால் செய்கிறத கொஞ்சம் சிரமப்படக்கூடியதை ரொம்ப அநாயசமாக நான் பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்ணுறீங்கல்ல, என்ன வித்தியாசம் உணர முடியுது அப்போ இருந்த இயக்குநர்கள் கூட இப்போ இருக்கிற இயக்குநர்கள் கூட? யங் ஜெனரேஷன்கிட்ட பேஷன் ரொம்ப உண்டு. பழைய பீப்புள்கிட்ட எல்லாம் ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப உண்டு, ஒரு தொழில்முறையான ஒரு ஈடுபாடு உண்டு. எனக்கு ரெண்டும் கலந்தால் தான் நல்ல சினிமா கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை உண்டு. ஸோ இந்த பீப்புள் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்கன்னு ஒரு பாகுபடுத்தி பார்க்குறதை விட, எப்பொழுதுமே நல்ல சினிமா, நல்ல டீம் அமைகின்ற பொழுது அது எல்லா ஜனங்களாலும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு தான் வருது. 2002 வந்திருக்கு தென்காசி பட்டணம். 2002 தென்காசி பட்டணம், 2019 வெள்ளைப்பூக்கள். 17 வருஷம் கழித்து நான் விவேக் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சொல்ல வர்றது ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? நல்ல படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது நல்ல படம்னு பார்த்து முடிவெடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த படம் திரையரங்கம் கிடைக்காம வெளியே ஓடிடுது. ஸோ இந்த பரபரப்பான காம்படிஷனுக்கு நடுவில் உண்மையிலேயே இப்போது உதாரணமாக செழியனுடைய டுலெட், அந்த மாதிரி ஒரு பரீட்சார்த்தமான நல்ல சினிமா, தமிழ் படைப்புகளை உலக அரங்குக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய படைப்புகள், அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அதை ரசிக்கணும்
அதுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.